கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 32:10. கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு, அவருடைய அனுக்கிரகம், அவருடைய காருண்யம் அவரை நம்பியிருக்கிறவர்களை சூழ்ந்து கொள்ளும் என்று நம் விதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்மளால் ஒன்றும் வாழ முடியாது. எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்யவும் முடியாது. கர்த்தர் தாமே நமக்காக யாவையும் செய்து முடிக்க வேண்டும். எல்லா காரியங்களையும் தேவன் கைகூடி வர வேண்டும். தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கிற, எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தருடைய கிருபையினால் மட்டுமே நமக்கு எல்லாம் வர முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு நாளும் ஒருபோதும் கர்த்தருடைய கிருபை அவரை நம்பியிருக்கிறவர்களை ஒரு நாளும் கைவிடாது. ஒரு நாளும் அவருடைய கிருபையும் அவருடைய தயவும் விட்டு விலகி போகாது. என்றென்றும் எப்போதும் தலைமுறைக்கும் கர்த்தருடைய கிருபை அவரை நம்பியிருக்கிறவர்களை எப்போதும் சூழ்ந்து கொண்டு அவர்களை வழி நடத்தும் என்று நாம் அறிந்து கொண்டு கர்த்தரை நம்பி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்வோம். ஆமென்.